ஹலோ, நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. ஹிப் அண்ட் நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆற இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். கடந்த ஒரு 20 வருஷமாக இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இதனால் பெனிஃபிட்டாக இருக்கிறாங்க. ரேராக ரொம்ப ஒரு சில பேரில் இதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் எங்களோட மெயின் கன்சர்ன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணுங்கிறது தான் எங்களோட ப்ரைமரி கன்சர்ன். ஏன்னா அது ஒரு ப்ராப்ளமாக பிற்காலத்தில் மாறக்கூடும். ஸோ எவ்வளோ காமன் இன்ஃபெக்ஷனுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதாவது 0.4 to 1% அப்படின்னு சொல்லுவோம். 0.4% அப்படின்னா 250 நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா ஒருத்தருக்கு ஆகலாம். ஸோ இட் இஸ் ரொம்ப ஒரு இன்ஃப்ரீக்வெண்ட் ரேர் காம்ப்ளிகேஷன் தான். பட் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்ங்கிறதுனால இதுக்கு நிறையா கவனம் செலுத்துகிறோம். ஸோ இதுக்கு 2-3 விஷயம் காரணங்களாக அமையலாம். ஒன்று, பேஷண்ட்டுக்கிட்டேருந்து தொற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, பண்ணுற இடம், பண்ணுற பொருட்கள் அதை பொறுத்தும் மாறும். பேஷண்ட்டோட ஸ்கின்லேருந்து உள்ள இன்ஃபெக்ஷன் போகலாம். அதுதான் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, பேஷண்ட்டில் வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, லங்கில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஒரு சில பேருக்கு பல்லில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அப்படின்னா அதுலேருந்தும் போய் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். மூணாவது காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் சர்ஜன் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பேரியர், யூஸ்வலாக எல்லாமே ஸ்டெரைலாக வச்சு அப்படி தான் பண்ணுவோம். பட் ஏதாவது நம்ம பார்க்காம விட்டு ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸில் ஹாஸ்பிட்டல் என்வாயன்மெண்ட்லேருந்தும் இன்ஃபெக்ஷன் வரலாம். மெயினாக பேஷண்ட் ஸ்கின், பேஷண்ட்டோட மற்ற உறுப்புகள்லேருந்து போகிற இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது ரொம்ப ரேர் பார்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து போகிற இன்ஃபெக்ஷன். ஸோ இது நிறையா வேரி ஆகலாம். ஸோ இப்போ ருட்டீனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான இந்த பாதுகாப்பு மெஷர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்போம். இப்போ தேட்டருங்கிறது லேமினார் ஃப்ளோ தேட்டர் வச்சுருப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஓட்டி அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் க்ளீன் கேஸ் இல்லாமல் வேறு எதுவும் எடுத்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோகால்ஸ் டிவைஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போது கம்மியாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வசதிகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எப்போ ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ருட்டீனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல ஜென்ரலாக இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பேஷண்ட்டோட ஸ்கின்லேருந்து வரலாம், வேறு எங்கேருந்தாவது வேறு உறுப்புகள்லேருந்து வரலான்னு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக இந்த ஆன்டிசெப்டிக் வாஷ் அப்படின்றது ஒன்று ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுப்போம். அதாவது பேஷண்ட்டை அட்மிட் ஆகிறது அன்றைக்கும் அடுத்த நாளும் காலையில் ஜென்ரலாக வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் ஒன்று வச்சு குளிக்க வச்சுருவோம். ஸோ தட் உடம்புல ஸ்கின்னில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். சில பேருக்கு மூக்கில் பார்த்தோன்னா ஒரு கிருமி தொற்றுதல் இருக்கலாம். இவங்களை நேசல் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை போக்குறதுக்கும் ஆயின்மெண்ட் வைப்போம். ப்ளஸ் ருட்டீன்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் சர்ஜரி அப்போவும் சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். சர்ஜரிக்கு வித்தின் ½ அன் ஹவர் ஜென்ரலாக இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருவோம். இதை பொறுத்து இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி வெல் கண்ட்ரோல். ஸோ நான் தான் சொன்னேன்ல எங்கள் சென்டர்ஸில் ருட்டீனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற சென்டர்ஸில் ஆல்மோஸ்ட் 0.4% தான் இன்ஃபெக்ஷன் ரேட், விச் இஸ் வெரி வெரி லோ. அண்ட் அக்ராஸ் த பெஸ்ட் சென்டர்ஸ் இந்த வேர்ல்டு நல்ல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.4% இருக்கும். ஜீரோவாக்க அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது. எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் ஜீரோ கொண்டு வர முடியாது. 0.4% நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணோன்னா 0.4%க்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ வருமுன் காப்போம், அதாவது வந்துட்டு ப்ரிவென்ஷன் இதில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம சப்சிக்வெண்ட்டாக சொல்கிறதுலேருந்து உங்களுக்கும் இதில் புரியும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ஸோ நம்ம இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சிடறோம். அதை தாண்டியும் ஒரு சில டைம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன வகையான இன்ஃபெக்ஷனுங்கிறது பார்க்கணும். ஒரு சில டைம் சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஜஸ்ட்டு சர்ஜரி முடிஞ்சு அந்த ஸ்கின் அண்ட் அந்த இடத்துல மட்டும் சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக இனிஷியல் பீரியடில் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தே சரி பண்ணிடலாம். பட் டீப் இன்ஃபெக்ஷன் உள்ளேயும் நீ ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தென் இது ஏர்லி இன்ஃபெக்ஷன், அதாவது சீக்கிரத்துக்குள்ளே, அதாவது வித்தின் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனா அப்படின்னு பார்க்குறோம். ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அப்படின்ற பட்சத்தில் தென் இதுக்கு இந்த நீ பண்ண சர்ஜரி பண்ண இடத்துலையே திருப்பி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும். இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் நாளைக்கு தேவைப்படும். இது இனிஷியல் டீப் இன்ஃபெக்ஷன், அதாவது சீக்கிரம் கண்டுபிடிக்கிற டீப் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஆன்டிபயோட்டிக் போட்டால் நிறைய பேருக்கு சரியாயிடும்.
பட் ரொம்ப நாள் இருந்துருச்சு, இப்போ ஒரு வாரக்கணக்கில் இருந்துருச்சு இல்லை மாதக்கணக்கில் இருந்துருச்சு அப்படின்னா இதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தொடர்ந்து வலி, ஸ்டிஃப்னஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு வலி ஆரம்பிக்கும், வீக்கம் ஆரம்பிக்கும், தொடர்ந்து ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கும். இது ஒரு சைனாக இருக்கலாம். இன்னொரு சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ஜரி பண்ண இடத்துலேருந்து தொடர்ந்து ஃப்ளூயிட் வந்துச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷனை டினோட் பண்ணும். ஸோ தொடர்ந்து ஃப்ளூயிட் வந்துட்டுருக்கு அப்படின்னா தென் டெஃபினெட்லி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். இதுக்கு மெயினாக கொஞ்சம் பிளட் டெஸ்ட் இருக்குது. இஎஸ்ஆர், சிஆர்பிங்கிற மெயினாக டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இஎஸ்ஆர், சிஆர்பி ரெண்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா தென் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த நீ ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நீ ஜாயிண்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் நீடில் போட்டு நீ ஜாயிண்ட்லேருந்து ஃப்ளூயிட் கொஞ்சம் எடுத்து அதை டெஸ்டிங் அனுப்புவோம். இதில் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த பிளட் டெஸ்ட் ப்ளஸ் இந்த நீ ஜாயிண்ட்லேருந்து ஃப்ளூயிட் இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படி இன்ஃபெக்ஷன் இருக்குது, கொஞ்ச நாளாக இருந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா மெட்டல் உள்ளே இருக்குது. ஸோ மெட்டலோட சர்ஃபேஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது மெட்டலோட சர்ஃபேஸில் பயோஃபிலிம்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் கிருமிகள் உட்காந்துருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பயோஃபிலிம் ஃபார்ம் ஆகிடுச்சு, கிருமிகள் அந்த மெட்டல் சர்ஃபேஸில் தங்கிடுச்சு அப்படின்னா தென் அந்த மெட்டல் இம்ப்ளான்ட்டை மாற்றினா தான் இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கான நல்ல வாய்ப்புகள். மெட்டலை அந்த இம்ப்ளான்ட்டை ரீட்டைன் பண்ணியே இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிடும் இந்த மாதிரி பயோஃபிலிம் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரொம்ப நாள் இருந்துருச்சு அப்படின்னா இம்ப்ளான்ட்டை எடுத்துகிட்டு புது இம்ப்ளான்ட் வைக்கணும். இதை ரெண்டு விதமாக பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட் பண்ணதுலேயே நமக்கு என்ன பாக்டீரியா அப்படிங்கிறது ஜென்ரலாக கணிச்சிடலாம். ஸோ அந்த பாக்டீரியா நல்ல ஆன்டிபயோட்டிக்கு சென்சிட்டிவான பாக்டீரியா, ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணாத பாக்டீரியா அப்படின்னா ஒரே சிட்டிங்கில் சிங்கிள் ஸ்டேஜ் ரிவிஷன் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ ஒரே ஸ்டேஜில் அந்த பழைய அதாவது ஏற்கனவே வச்ச இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு முட்டையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதே ஸ்டேஜில் ரெண்டாவது புது இம்ப்ளான்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது ஒன் ஸ்டேஜ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே அந்த ஆஸ்பிரேட் அதாவது நீலேருந்து ஃப்ளூயிட் எடுத்ததில் நமக்கு பாக்டீரியா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஆன்டிபயோட்டிக்கு சென்சிட்டிவான பாக்டீரியாவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஸ்டேஜில் பண்ணிடலாம். பட் ஒரு சில டைம் அந்த கல்ச்சரில் வர்ற பாக்டீரியா சில டைம் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஆர் சில மருந்துகளுக்கு தான் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்ற பாக்டீரியா சில பாக்டீரியா இருக்குது. அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா தென் ரெண்டு ஸ்டேஜில் இதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே வச்ச இம்ப்ளான்ட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஆன்டிபயோட்டிக் சிமெண்ட் வச்சு முட்டிக்குள்ளே வச்சுருவோம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் சிமெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டிபயோட்டிக் போயிட்டுருக்கோம். அதை தவிர மேலேருந்து இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லி அது வழியாக ஆன்டிபயோட்டிக் கொஞ்ச நாள் ஒரு 6லேருந்து 8 வாரம் போகிற மாதிரி இருக்கும். அது கூட நம்ம அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி அப்போ செக் பண்ணுவோம். ஒன்ஸ் இன் 10 days to 2 weeks இந்த சிஆர்பி, இஎஸ்ஆர் மானிட்டர் பண்ணுவோம். ஜென்ரலாக இது ரெண்டும் குறைஞ்சிட்டே வரும். ஆன்டிபயோட்டிக் நல்லா ரெஸ்பாண்ட் ஆக இன்ஃபெக்ஷன் குறைய இது ரெண்டும் குறையும். ஸோ அந்த சிஆர்பி, இஎஸ்ஆர் ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரலாக 6 to 8 weeks எடுக்கும் இது வர்றதுக்கு. ஸோ 6லேருந்து 8 வாரத்தில் வந்துட்டு இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா தென் திருப்பி அந்த டைமில் திருப்பி போய் புது இம்ப்ளான்ட் வச்சுட்டு இதை சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு ஆல்மோஸ்ட் அதாவது 2 stage ஆர் 1 stage இந்த ரிவிஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% பீப்புளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வழியாக சரி பண்ணிடலாம். ஸோ இன் சம்மரி நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் இன்ஃபெக்ஷனுங்கிறது கொஞ்சம் ரேரான காம்ப்ளிகேஷன். 250 பேரில் ஒருத்தருக்கு வரலாம். சூப்பர்ஃபிஷியல் மேலாக்க இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கில் சரி பண்ண முடியும். டீப் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தென் நம்ம இனிஷியல் பீரியட்லேயே உடனே பார்த்துட்டோம் அப்படின்னா க்ளீனிங் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ணிடலாம். பட் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்னா தென் ஏற்கனவே பொருத்தின காம்பனண்ட்டை எடுத்துகிட்டு புது காம்பனண்ட் பொருத்துகிற மாதிரி இருக்கும். சென்சிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா ஒரே ஸ்டேஜில் பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டமான பாக்டீரியானா இதை 2 ஸ்டேஜில் பண்ணி சரி பண்ணலாம். தேங்க்யூ.